வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் மேட்ரிசஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். சால்வ் த சிஸ்டம் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் யூசிங் காஸ் ஜார்டன் மெத்தட். 2x1 plus 2x2 minus x3 plus x4 equal to 4. 4x1 plus 3x2 minus x3 plus 2x4 equal to 6. 8x1 plus 5x2 minus 3x3 plus 4x4 equal to 12 and 3x1 plus 3x2 minus 2x3 plus 2x4 equal to 6. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்க 4 ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிட்டேன். நமக்கு காஸ் ஜார்டன் மெத்தட்னா என்ன பண்ணணும், அதை மேட்ரிசஸ் ஃபார்மில் மாற்றிட்டு தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இது இதை மேட்ரிசஸ் ஃபார்மில் எழுதுவோம். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் AX is equal to B வேர் ஏன்றது என்னது, இந்த கோஎஃபிஷியன்ட் இங்கே பாருங்கள், x1 x2 x3 x4 இந்த 4தோட கோஎஃபிஷியன்ட் எடுக்கணும். 2 2 -1 1 அதை தான் இங்கே எழுதியிருக்கு. செகண்ட் ரோ பாருங்கள், 4 3 -1 2 இதுதான் செகண்ட் ரோ. தேர்ட் ரோ 8 5 -3 4. ஃபோர்த் ரோ 3 3 -2 2. முடிஞ்சுதாம்மா? x equal to வேரியபிள் தான், x1 x2 x3 x4ன்றதை இங்கே போட்டிருக்கோம். பின்றது இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டுக்கு அப்புறம் அதுதான் 4 6 12 6ன்னு வருது. புரியுதாம்மா? இப்போ இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு இப்படி தான் எழுதுவோம். ஆனால் டயகனல் மேட்ரிக்ஸாக மாற்றிட்டு வேல்யூ எடுத்தால் தான் அது காஸ் ஜார்டன். ஸோ டயகனல் மேட்ரிக்ஸாக மாற்றணும்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுப்போம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னா என்னது, 2 மேட்ரிக்ஸை சேர்க்க போகிறோம், கம்பைன் பண்ண போகிறோம். A பார் B. அப்போ ஏவை தூக்கி அப்படியே எழுதுகிறோம், அது கூட இந்த பியை கம்பைன் பண்ணிடும், A பார் B. புரியுதாம்மா? இப்போ இதை டயகனல் மேட்ரிக்ஸாக கொண்டு வரணும். ஸ்டெப் 1 இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட்டு நம்பரை விட்டுட்டு மீதி 3 0ன்னு ஆக்கணும். நம்ம ஃபஸ்ட் ரோ வச்சு தான் ஆப்ரேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் ரோவை எந்த சேஞ்சும் இல்லாமல் நான் எழுதிட்டேன். இப்போ செகண்ட் ரோவை இந்த இடத்துல 0 கொண்டு வந்துடணும். இங்கே பாருங்கள், இது R2, இந்த இடத்துல -4 இருந்தால் 0 வரும். ஸோ R2 -2R1 இதைத்தான் இங்கே போட்டிருக்கேன். அது இந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் பண்ணக்கூடாது, இந்த மொத்த எலிமெண்ட்டுக்கு பண்ணணும். 4 -2 × 2 அப்போ 4 - 4 0. இங்கே பாருங்கள், 3 -2R1 3 -4. ஸோ 3 - 4 is -1. அடுத்து R2 -2R1. ஸோ -1 -2 × -1 +2 +2 -1 அதை ஆட் பண்ணால் +1. அடுத்து 2 -2R1 2 -2 0ன்னு வந்துடும். அடுத்து 6 -2 டைம்ஸ் R1 6 -8 அப்போ -2ன்னு வந்துடும். ஸோ ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இடத்த 0 ஆக்கணும். இங்கே 8 இங்கே 2. அப்போது இதை R1 4ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ R3ல் R3 -4R1 போட போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான். ஸோ 8 -4 டைம்ஸ் 2 8 - 8 0. 5 -4 டைம்ஸ் 2 5 - 8 is -3. -3 மைனஸ் ஆஃப் மைனஸ். ஸோ +4 டைம்ஸ் 1 -3 + 4 +1. அடுத்து 4 -4 டைம்ஸ் 1 4 - 4 0. இது 12 -4 டைம்ஸ் R1 16. 12 - 16 is -4 போட்டாச்சா? ஸோ அந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணாச்சு. அடுத்து லாஸ்ட் ரோ R4 இங்கே 0வாக மாற்றணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது இதோட LCM 6. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், மைனஸ் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதாவது R4ல் 2 டைம்ஸ் R4 -3 டைம்ஸ் R1ன்னு போட போகிறோம். ஸோ 2 டைம்ஸ் இதுனா 6 -3 டைம்ஸ் 2 6 - 6 0. இங்கேயும் அதே 3 2 தான் இருக்குது பாருங்கள். 2 டைம்ஸ் 3 6 -3 டைம்ஸ் 2 6 6 - 6 0. இங்கே 2 டைம்ஸ் -2 -4 -3 டைம்ஸ்னால் இது +3 ஆகிடும். -4 + 3 -1. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2 டைம்ஸ் R4 4ன்னு வந்துடும். -3 டைம் R1 4 - 3 1ன்னு வந்துடும். இங்கே 2 டைம்ஸ் R4 12 -3R1 அப்போது 4 3s 12 12 - 12 0ன்னு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ 1 by 1 இந்த 4 எலிமெண்ட்டை தவிர்த்து, ஏன்னா இதுதான் டயகனல் எலிமெண்ட்டு, இந்த 4 எலிமெண்ட்டை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் 0 ஆக்கணும். எப்படி எந்த ஆர்டரில் வேணால் பண்ணுங்கள், ஆனால் மற்றது அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதாவது ஆல்ரெடி ஜீரோஸ் போகாமல் பார்த்துக்கோங்க. இப்போது நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ R2 இந்த வேல்யூ நான் 0, இந்த R2ல் இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம். அப்போ 3மே 0 ஆகிடும். இந்த 1 எப்படி எது கூட ஆப்ரேட் பண்ணுவேன், இது இப்போ சப்போஸ் இதை ஃபஸ்ட் ரோ கூட ஆப்ரேட் பண்ணால் இந்த 0 கலைஞ்சிரும். ஸோ இந்த ரோ கூட தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம R3 வச்சு ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ R2 ஈக்குவல் டு இது எப்படி இந்த இதை 0 கொண்டு வரணும்னு அவசியம் இல்லைம்மா, இது டயகனல் மேட்ரிக்ஸ், இது தேவையில்லை, இதை 0 கொண்டு வரணும். அப்போ R2 - R3ன்னு போடலாம்.
ஸோ R2 மைனஸ் R3 -1 மைனஸ் ஆஃப் -3 +3 அப்போ என்ன வரும் அது +2ன்னு வரும். எங்கே R2வில் ப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் 1 - 1 0ன்னு R2வில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது 0 தான். இது R2 - R3 -2 மைனஸ் ஆஃப் -4 +4 வந்து +2ன்னு வரும். மீதி எதையும் சேஞ்ச் பண்ணல, அப்படி எழுதியிருக்கேன். இப்போ அடுத்து என்னென்ன பண்ணலாம் பாருங்கள். இப்போ நம்ம மாற்ற வேண்டிய வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா இதை 0 ஆக்கணும், இதை 0 ஆக்கணும், இதை 0 ஆக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் வேணும். செகண்டில் செகண்ட் எலிமெண்ட்டை தவிர்த்து எல்லாமே 0 ஆகிடுச்சு, பிரச்சனை இல்லை. தேர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை 0 ஆக்கணும். ஃபோர்த்தில் இதை 0 ஆக்கணும். இதெல்லாம் 0 ஆக்கிட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போது இந்த 5 நம்பரை மட்டும் நம்ம 0 கொண்டு வரணும். இப்போ இதையும் பாருங்கள் -1 +1 ஈஸியாக ஆட் பண்ணால் 0 ஆகிடும். வேறு எந்த 0வும் கலையாது. அதாவது ஃபஸ்ட் ரோ தேர்ட் ரோ வச்சு பார்க்கும்போது R1ல் ப்ளேஸ் பண்ண போகிறோம். R1ல் எல்லாமே நம்பர் இருக்குது. இது கூட ஆப்ரேட் பண்ணும்போது இது மட்டும் 0 ஆகிடும். ஸோ R1ல் R1 + R3 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 -3 ஆட் பண்ணால் -1 -1 + 1 ஆட் பண்ணால் இங்கே 0 வந்துச்சு. ஸோ இந்த எலிமெண்ட் நம்ம முடிச்சிட்டோம். இது 1 + 0 1ன்னு வந்துடும். 4 - 4 0ன்னு வந்துடுது. இப்போ அடுத்து என்ன எலிமெண்ட்டை இங்கே ரிமூவ் பண்ணலாம். இது தூக்கலாம். இது எது கூட தூக்க போகிறோம். எல்லாமே 0 இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரோ கூட நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். எப்படி பண்ணணும். 2 டைம்ஸ் R3 + 3 டைம் R2ன்னு போட்டால் தான் ஒர்க் அவுட் ஆகும். பாருங்கள் 2 டைம் R3னா -6 + 3 டைம்ஸ் R2னா 6 -6 + 6 0ன்னு வந்துடும். ஸோ 2 டைம்ஸ் R3 + 3 டைம் R2 இது எல்லாமே 0. ஸோ இது வந்து 6 - 6 இதுவும் 0 ஆகிடுச்சு. இங்கே 2 டைம்ஸ் R3 2 - 0ன்றதுனால 2ன்னு வந்துடும். இது 0 0 ப்ராப்ளமே இல்லை. அடுத்து இது பார்த்தீங்கன்னா -4 × 2 -4 × 2 வந்து -8 + 3 டைம்ஸ் 2 வந்து 6 -8 + 6 வந்து -2. அடுத்த ரோவை நான் மாற்றலை. இப்போது மீதி நம்ம என்னென்ன மாற்றணும் நல்லா கவனிங்க. இதை மாற்றணும், இதை மாற்றணும். அடுத்து இந்த 3 எலிமெண்ட், இந்த 5 எலிமெண்ட் இருக்கிறத 3ஆக மாற்றிட்டோம். இந்த 3ஐயும் ஆப்ரேட் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் ஆப்ரேட் பண்ணோன்னா இது 0 ஆக சான்ஸ் இருக்குது. கரெக்டாக வேறு எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இங்கே 3 0. ஸோ ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் ஆப்ரேட் பண்ணி இதை 0 ஆக்க போகிறேன். R1ல் 2R1 + R2ன்னு பண்ண போகிறோம். அப்போது 2 டைம்ஸ் R1னா இது 4 ஆகிடும். ப்ளஸ் R2 வந்து 0. இங்கே 2 டைம்ஸ் R1னா -2 வரும். ப்ளஸ் R2னா 0 வந்துடும். இங்கே 2 டைம்ஸ் R2னா 2 வரும். -R2 இல்லை. இங்கே 2 டைம்ஸ் R2னா 0 வந்துடும். ப்ளஸ் R2னும் போது +2 இங்கே வந்துடும். ஸோ 4 0 0 2 2ன்னு வரும். இப்போ பாருங்கள் 4 0 0 2 2ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போது நமக்கு இந்த 2 நம்பரை மட்டும்தான் 0வாக மாற்றணும். ஃபஸ்ட்டு இதை மாற்றலாம். இதை எது கூட மாற்ற முடியும். இங்கே பாருங்கள் இது எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதை வச்சு தான் மாற்றணும். R3யை வச்சு எப்படி மாற்றணும். R4ல் 2 டைம்ஸ் R4 + R3ன்னு போட்டால் தான் -2 + 2 0ன்னு வரும். 2 டைம்ஸ் R4 + R3 அப்போ என்னாகும். இதெல்லாம் 0 0 இருக்குது. இது வந்து 2 டைம்ஸ் R4 வந்து -2 + 2 0 ஆகிடும். இங்கே 2 டைம்ஸ் R4 வந்து 2 + 0 வந்து 2 ஆகிடும். இங்கே 2 டைம்ஸ் R4 வந்து 0 + R3 வந்து -2ன்னு வந்துடும். புரியுதாமா. அடுத்து லாஸ்ட் வேல்யூ இது மட்டும்தான். இதை 0 ஆக்கணும்னா இந்த 2 ரோவுமே பண்ண முடியாது. R4 வச்சு தான் பண்ண முடியும். என்ன பண்ணணும். R1 - R4 R1ல் எழுதணும். 4 - 0 4 0 - 0 0 0 - 0 0 2 - 2 0 2 -2 is +4ன்னு வரும். வேறு எந்த ரோவையும் மாற்றலை, அப்படியே எழுதியிருக்கேன். இப்போது நமக்கு தேவையான டயகனல் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. பாருங்கள் டயகனல் மேட்ரிக்ஸ் மற்ற எல்லாமே 0. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து x1 செகண்ட் x2 தேர்ட் x3 4 x4ன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஈக்குவேட் பண்ணலாம். 4x1 = 4. அப்போ x1 என்னது 4/4 தட் இஸ் ஈக்குவல் டு 1. அது மாதிரி பாருங்கள் இது x2 காலம் 2x2 = 2. அப்போது x2 வந்து 2/2 அதாவது 1. 2x3 = -2. அப்போது x3 என்னதுமா -2/2 x3 = -1. லாஸ்ட்டில் 2x4 = -2. அப்போது x4 வந்து -2/2 அதாவது x4 வந்து -1. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு. x1 1 x2 1 x3 -1 x4 -1. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.